ஹாய் ஹலோ வணக்கம், உங்கள் ராம் யோகா மகிழன். இன்னைக்கு என்னடா பட்டு சாரி கட்டிக்கிறாமா? என்னன்னு தெரியலையே. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே, ரொம்ப 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 ஸ்பெஷல் டே. எனக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னன்றதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இனிப்போட இன்னைக்கு கொண்டாடலாம். ஓகேவா? இன்னைக்கு ஒரு செலிப்ரேஷன் டே. ஓகேவா? மிஸ் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல் புதுசா அடிச்சு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அவங்களுக்குல போலாம், ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை, சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. நான் வந்து இது எப்போ எடுத்து செலவுன்றது நம்ம கல்யாண நாள் கட்டியிருந்தோம். ஞாபகம் இருக்கா? கோயிலுக்கு போயிருந்தோம், கொல்லங்குடி கோயிலுக்கு. அப்போ கட்டியிருந்த சாரி. இன்னைக்கு எதுவுமே ஜுவல்லரி எதுவுமே போடல. நாங்கள் கடைக்கு போய் தான் எடுத்து போடணும். எதுவுமே போடல, ஜிமிக்கி மட்டும் போட்டிருக்கேன். நம்ம இன்னைக்கு ஒரு செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். என்ன செலிப்ரேஷன் எல்லாமே ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக பார்க்க, டே ஃபுல்லாக பாருங்க. ஈவினிங் வீடியோ போஸ்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? நல்லா இருக்கிறாம அவுட்ஃபிட், தலை மட்டும் நான் செய்யவே சும்மா எடுத்து குத்திட்டு தலை. இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. மணி பார்த்தீங்க அப்படின்னா 10 மணி. 10 மணி ஆக போயிருது. வாங்க கிளம்பலாமா? வாங்க போகலாம். மொதல் கடையை திறந்தோன்னு இதுதான் கூட்டி முடிச்சிருவாங்க. கூட்டணும் ஃபர்ஸ்ட். இன்னைக்கு என்ன டேன்னு சொல்லு. இன்னைக்கு என்ன டேன்னு சொல்லவே இல்லை. இன்னைக்கு என்ன டேனா சொல்றேன். எறும்பு தான் இருக்கு. எறும்பு சாக்கி வாங்கி போடுவாங்க. சாமி கும்பிட்றேன். கடவுளே, ராமனுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடு. ராமனுக்கு இதான் வேலை. செம்ம டென்ஷன் ஆகுது. வந்தோடனே சட்டை போடுறேன். முருகன் கொஞ்சம் புத்தி கொடுங்க. முருகன், முருகா முருகா, இவருக்கு கொஞ்சம் புத்தி, ஓம் புத்தியை கொஞ்சம் கொடுங்க. திருந்தவே மாட்டான். எப்போ இந்த ராமேஸ்வரி திருந்த போறாருன்னு தெரில. இப்போ வந்து ஒரு இப்போ வந்து ஒரு செலிப்ரேஷன் பண்ண போறோம். என்ன செலிப்ரேஷன் தெரியுமா? சொல்லு சொல்லு. எனக்கு 100K ஃபேமிலிஸ் வந்துட்டாங்க. ஏய் ஜாலி. என்ன சொல்லு? எதுக்கு வந்துட்டாங்க? இன்ஸ்டால வந்திருப்பாங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பாத்தீங்கன்னா 100K அம்முகுட்டீஸ் யோகா சொல்லி தொடர்ந்து கொஞ்ச காலத்திலேயே எனக்கு பாத்தீங்க அப்படின்னா இவ்வளோ ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 2 நாள் கூட 100K போவாங்க, ஒரு நாள் கூட போவாங்க. ஆனால் எனக்கு இத்தனை மந்த்தில் எனக்கு கிடைச்சது அவ்வளோ ஹாப்பி. அது இந்த கடை ஓப்பனிங்லேருந்து எனக்கு கொஞ்ச நாளில் எந்த வீடியோஸுமே போடாமல் கொஞ்சம் வீடியோஸ் மேக்ஸிமம் கடை ஓப்பன் பண்ணி 4 வீடியோ போட்டுருக்குமாராமா. இந்த 4 வீடியோவிலேருந்து அவ்வளோ சப்போர்ட் எனக்கு. நம்மளோட வீடியோவை நான் எந்த கொலாபரேஷன் எதுவுமே கொடுக்க மாட்டேன். என்னோட சேனலில் மட்டும்தான் யோகா இண்டிவிஜுவல் அதில் மட்டும்தான் போடுவேன். கொலாபோ எதுவுமே கொடுக்க மாட்டேன். அதுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ சப்போர்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. என்ன நன்றி சொன்னாலும் அதுக்கு பத்தாது. எல்லாரும் எங்கள் வீடியோ பார்த்தா நாங்கள் வந்தோம், அதில் கரெக்டாக பாதையை காமிச்சனால தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நிறைய பேர் இந்த காலையில் வீடியோக்குன்னு நினச்சோம். மணி பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 5:45 போகுது. காலையில் இருக்க வேண்டிய வீடியோ நாங்கள் சாயந்தரம் தான் எடுத்துகிறோம். இப்போ உங்களுக்கு 6:30 மேலே தான் வீடியோ போஸ்ட் ஆகும். இல்லை நாளைக்கு போஸ்ட் ஆகுதான்னு தெரில. மிஸ் பண்ணாமல் நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான். இப்போ வந்து கேக் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அது உங்களுக்கு ஒரு இனிப்பாக நான் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இன்னைக்கு நம்ம வர கஸ்டமர் கொடுக்கணும்னு நினச்சோம். ஆனால் வர கஸ்டமர்லாம் கலெக்ஷன் வாங்குறதுல ஆர்வமாக இருந்தனால எங்களுக்கு வந்து கேக் வெட்ட காலைல முடியல. இப்போ தான் கேக்கும் வந்துச்சு, வெட்ட போகிறோம். வெட்டலாமா? கேக் வெட்ட போகிறோம்மா. சாப்பிட ரெடியாக இருக்கியா? அதெல்லாம் ரெடியாக இருக்கேன். சொல்கிறதுக்கு நல்லா ரெடியாக இருப்பேன். அம்மா கத்தியில் எதுவும் வாங்கி அது நேரம் மெல்ட் ஆயிருக்குக்கா. மதியானம் வந்துச்சு. மெல்ட் ஆகிடுது. ஏசிக்குள்ளே தானே இருக்கனால அவ்வளோ சீக்கிரம் மெல்ட் ஆகாதுன்னு நம்புறேன். பார்ப்போம். அப்படியே தண்டரம் இருக்கு. யோகா இன்னைக்கு எப்படி வந்து இதாகும் சொல்லு. அப்படி எடுத்துருவோம். அப்படி எடுக்க கையை விடு, நான் எடுக்கிறேன். இல்லை அப்படி எடுத்தாதான் உங்களுக்கு திருப்பி உள்ள வைக்க முடியுங்க. ராமும் போங்க, அப்படியே வைங்க. வைங்க. தேங்க்யூ. இப்படி எடு, இப்படி எடு. என்ன போட்டு
பர்த்டே யோகா யூனிக் ஜுவல்லரி 100K அம்முக்குட்டீஸ். லவ் யூ. அப்பா சொட புழுகுது. எல்லாத்துக்கும் சுத்தி போட்டுறீங்க அம்முக்குட்டீஸ் ஃபுல்லா எல்லாரும் கண்ணும் பட்டிருக்கோம். நம்ம சுத்தி போட்டு கேக் வெட்டலாமா? எல்லாரும் சுத்தி போடுறோம். எல்லா அம்முக்குட்டீஸ் என் கடைக்கு வந்த எல்லா கஸ்டமர் அந்த ஜுவல்லரியை போட்டு வெளியே எங்கேயும் போன ஏன் எங்கடி வாங்கினேன் அப்படின்னு கண்ணு எல்லா கண்ணும் பட்டு போகணும்னு வேண்டிக்கிட்டு இன்னைக்கு வந்து நம்ம கடைக்கு மேலே கண்ணு எல்லா கண்ணும் பட்டு போக அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்வீட் சாப்பிடலாமா? இரு மெழுகுத்தி பத்த வை. என்ன சொல்ல போறேன்? என்ன சொல்ல போறேன்? ஒன்றும் சொல்ல முடியாது. சூப்பர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் தான் சொல்லு. சூப்பர் வேஸ்ட் ஒன்னே சொல்லல. சூப்பர் தேங்க் யூ அம்முக்குட்டீஸ். எனக்காக இவ்வளவு சீக்கிரம் 100K கொடுத்துருக்கீங்க. இன்னும் எத்தனை K ஆகணும்? இன்னும் 1 மில்லியன் 200K 200K 300. அது ரொம்ப உடனே போவேணாம். அங்கதான் ஆசைப்படணும், இங்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது. அங்க ஆசைப்பட்டதா பெருசா யோசிப்பேன். நான் குட்டியா யோசிக்கிறேன். எனக்கு அடுத்து 200K, அதுக்கடுத்து 300K, அதுக்கடுத்து 400K அந்த மாதிரி போனாலே போதும். நாங்க இன்னும் நான் வீடியோ கேக் ஓடிட்டு நான் சொல்றேன். சொல்லுடாமா பாட்டு பாடு ஏதாவது. என்ன பாட்டு பாட? சினிமா பாட்டு தான் பாடலாம். அவளே திங்கிறத பத்தியில எனக்கு வேணும். நாங்க முடியும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்வீட் நான் சாப்பிட்டேன். சூப்பரா இருக்கு. மகி ஏன் வரலன்னா மகி தூங்கிட்டாங்க ரெண்டு பேருமே. நிகி தூங்கிட்டா மகி அவன் தூங்குறேன். அந்த அங்கிட்ட அவன் தூங்குறேன். இன்னொரு விஷயம்னா நீங்கள் சொல்லிடா. இன்னும் சில கேட்டால் ஏன் நீங்கள் இப்போ ஜுவல்லரி பேஜில் எதுவுமே ஜுவல்லரி காமிச்சில் வீடியோவே போட மாட்டீங்க, ஏன் இப்போ சேலிங்கே பண்ணுறதுனா கடைக்கு வர கஸ்டமர் கவனிக்க. ஏன்னா இப்போ தான் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க, இப்போ தான் எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு கூட்டம் நார்மல் ஆனதுக்கப்புறம் 1 by 1 தினமும் வீடியோ போடுவோம். என்னடாமா? ஏன்னா இப்போ கடை ஓப்பன் பண்ணியிருக்கனால இப்போ தான் நம்ம கடையை தெரியாத வராங்க. வீடியோ புதுசாக பார்க்குறவங்க எல்லாருமே நம்ம ஷாப்பை நெருங்கி வரும்போது கொஞ்சம் க்ரௌட் ஆயிடுது. நம்ம கடை ரொம்ப பெருசு நார்மல் தானே, அதனால் நாங்களே தானே ஓடிட்டு இருக்கோம். அதனால உங்கள்ட்ட ஆன்லைனில் பேசுறதுக்கு ஆள் இல்லை. எப்பயாவது விட்டு பேசிட்டு இருக்கோம். நிறைய பேர் எங்களுக்கு வேலை கிடைக்குமா, கடைக்கு வந்து எங்களுக்கு வேலை தெரியும் அப்படிலாம் மெசேஜ் பண்ணுறீங்க. அதுக்கு ஒரு நாள் வரும், அப்போ நாங்கள் வந்து ரிவீல் பண்ணி கேட்குறோம். என்னராமா நம்ம எந்த மாதிரி வேலைக்கு எப்படி வேணும், எந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து எந்த மாதிரி வேணும், எந்த மாதிரி இதுக்கு என்னென்ன பண்ணணும், அதெல்லாம் நாங்கள் வீட்டில் வந்து ஏதாவது வேலைக்கு தேவைப்படும் போது ஆட்கள் வேணும்போது வேக்கன்ட் சொல்கிறோம். ஓகே, இப்போ ஏன் வீடியோஸ் போடணும்னா இதுதான் காரணம். அதனால் போட முடியல. இப்போ ஜுவல்லரி வேர் பண்ணிக்க வீடியோ எடுத்து வைப்பேன், ஆனால் இது 20 நாள் சொல்லி தான் போஸ்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் வந்து பண்ணுவோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கேளுங்க, இருந்தால் அவங்களுக்கு சொல்லுவாங்க, இல்லைன்னா இல்லைன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. நிறைய புது பிரச்சனை வந்துட்டே இருக்குது. அது அப்பப்போ அப்படியே போயிட்டு வருது போகுது மாதிரி இருக்குது. நாங்களும் ஆர்டர் எடுத்துக்கிட்டே தான் இருக்கோம், இங்கே வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்ன சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு இன்னுமே நம்ம கடைக்கு லொகேஷன் தெரியல, நீங்க யாராவது கேக்குறீங்க, எல்லாம் கேட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு வந்து தேவையில்லை. நான் அதெல்லாம் சொல்லிட்டு நான் நீங்க எங்கேயுமே தெரியல, கூகுள் மேப்ல போட்டாலே வந்துடும். அப்படி இல்லைன்னா பூர்விகா கிட்ட வந்தீங்க, கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா மேல பாருங்க, கடையில கீழே பாக்குறாங்க. பூர்விகா மொபைல் தான் சொல்லுங்க, பூர்விகா மொபைல் ஷோரூம் தான், வேற எதுவுமே பூர்விகா நம்ம சிவகங்கையில எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. பூர்விகா கோட்டை முன்னாடி கோயில் மரக்கடா ஸ்டாப் பூர்விகா மொபைல் ஷோரூம் வந்துட்டீங்க அப்படின்னா சைட்ல ஒரு பாதை வரும். சைடு பாதையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஸ்டெப் தள்ளி வந்தீங்க அப்படின்னா நம்ம ரேவதி நைட் ஹோட்டல் இருக்கும். 2வது வேகத்தடையில இருந்து மேல பாருங்க, மேல கொஞ்சம் அண்ணாந்து பாருங்க. நம்ம கடை கீழே நிறைய பேர் கீழே கடை வச்சிருப்பேன், கீழே கடை கிடைக்காதனாலதான் மேல வச்சிருக்கோம். நாங்களே மேல வைக்க போறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ற மாதிரி இருக்கு. ஓகேவா? எங்கேயுமே தேடவில்லை. நீங்க வெளியூர்ல இருந்து வரீங்கன்னா மேப் போட்டு வாங்க. யோகா சொல்லி சிவகங்கைன்னு பண்ணாலும் நம்ம மேப் வந்துடும். இல்லை நம்ம பக்கத்துல இருக்கீங்க, பஸ்ல வரீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சிவகங்கை பஸ் ஸ்டாண்ட்ல சிவகங்கையில இருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் சென்னையில எங்க இருக்கீங்கன்னு கேக்குறீங்க, மதுரையில எங்க இருக்கீங்கன்னு கேக்குறீங்க. சிவகங்கையில நம்ம இருக்கோம். மதுரையில இருந்து இங்க இருந்து 1 hour வரும் உங்களுக்கு சிவகங்கை. நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்தாலுமே காளையார் கோயிலோ இளையான்குடியோ மானாமதுரையோ இல்ல பஸ் ஸ்டாண்ட் மதுரையோ எந்த ஏரியால இருந்தாலும் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிருங்க. ஏன்னா வேற ஏதாவது பார்சல் நீங்க வேற எங்க இறங்கிடக்கூடாது. பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிருங்க. சிவகங்கை பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி அங்க இருந்து ஒரு ஆட்டோல வந்தீங்க அப்படின்னா பூர்விகா மொபைல் ஷோரூம் சொல்லுங்க. மரக்கடை ஸ்டாப் பூர்விகா மொபைல் ஷோரூம் சொன்னீங்கன்னா அது பக்கத்துல ஒரு செட்டியார் ஸ்கூல் ரோடுன்னு சொல்லுங்க. ஆட்டோக்காரங்க எல்லாத்துக்குமே தெரியும், ஆட்டோக்காரங்க எல்லாத்துக்குமே தெரியும். நீங்க சொன்னீங்கனாலே சொல்லுவாங்க. அப்படி இல்ல அந்த செட்டியார் ஸ்கூல்ல எங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா ரேவதி நைட் ஹோட்டல்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா அளவுக்கு தெரியும். நம்ம அது நல்ல ஃபேமஸான கடை எல்லாத்துக்குமே தெரியும். நைட் ஹோட்டல் ரேவதி ஹோட்டல், அதுக்கு ஆப்போசிட்ல அந்த கடைக்கிட்ட வாசல் நின்று நீங்க மேல பார்த்தாலும் நம்ம கடை தெரியும். என்னோட போர்டு போட்டு யோகா எனக்கு சொல்லி தெளிவா போட்டிருக்கேன். வேற எங்கேயுமே நீங்க கேட்க வேணாம், அலைய வேணாம், எங்கேயுமே பண்ண வேணாம். இதுதான் லொகேஷன். நம்ம குட்டீஸ்
எனக்கு இந்த செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு 100K அளவுக்கு நான் மிக பெருசு செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சேன். சரி நம்ம வந்து நம்ம கடையில் வச்சு எனக்கு கொடுத்த இந்த இதை வச்சே நம்ம வந்து ஒரு கேக் வெட்டிடலான்னு சொல்லிட்டு கேக் வெட்டினேன். ரொம்ப ஹாப்பி. இதே சப்போர்ட் எங்களுக்கு எப்பயுமே கொடுத்துட்டே இருக்கணும்னு நான் நம்புகிறேன். அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து கலெக்ஷன் வீடியோ இன்னும் கொஞ்சம் கண்டிப்பாக நான் வீடியோஸ் கூட ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? நிறைய வீடியோஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய வாங்கிக்கிட்டே தான் இருக்கு. அது அப்படியே போயிட்டு தான் இருக்கு. கண்டிப்பா ஸ்டாக் வச்சு நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்கு சூப்பரா பண்ணிடலாம். என்னராமா? ஏன்னா ஆன்லைன் ஃபுல்லாமே ராம் தான், ஆஃப்லைன் தான் நானு. என்ன உங்க கஸ்டமருக்கு என்ன சொல்ல போறீங்க? நான் ஒன்றும் சொல்ல போறது வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. அவ்வளவுதான், வெயிட் பண்ணுங்க. வீடியோஸ் வர உங்களுக்கு எல்லாமே வரும். கலெக்ஷன் எல்லாமே நானே வேர் மேக்ஸிமம் பழைய கலெக்ஷன் பார்த்து அனுப்புறீங்க. அது இல்ல, பழைய கலெக்ஷன் நிறைய கலெக்ஷன் இன்னும் வரல, முடிஞ்சிருச்சு. ஆமா, அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. வேணும்ன்றது புது கலெக்ஷன்ஸ் இருக்குன்னா இருக்குன்னு சொல்லிடுவோம், இல்லைன்னு சொல்லிடுவோம். நிறைய பேர் இதுதான் நான் கேட்டேன் என்னக்கா இல்லைன்னு சொல்றீங்க, அந்த மாதிரிலாம் சொல்றீங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது, வேற எதுவும் சொல்ல முடியாது. அவங்க குட்டீஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெகுலராக கலெக்ஷன் போட்டே இருப்போம், பாருங்க. மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் யோகா யூனிக் பேஜையும் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? பாய், தேங்க்யூ.